வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். 21 ஜான்வரிக்கான எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாட்டி பேத்திகளை பார்க்கணும்னு உள்ள போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடைசியில சாமுண்டேஸ்வரி வந்துடுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டியும் கெஞ்சி கேட்டதுனால வேற வழி இல்ல, சரி வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்பயும் பாட்டி முகத்தெல்லாம் மூடிக்கிங்க அப்படின்னு சொல்லிதான் கூட்டி போறாரு கார்த்திக். பாட்டிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நல்ல வேலைக்கு அங்க சாமுண்டேஸ்வரி இல்ல, சந்திரகலாவும் இல்ல. அதனால அப்பாட இப்படியே இவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. பாட்டி என்ன பண்றாங்கன்னா, பேத்திகளை எல்லாம் பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டு முகம் மூடி மாதிரி அவங்க முந்தானையை மூடி இருந்தாங்களா, அதை விட்டுட்டு கேர்ள்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. விடா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி இந்த கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் மயிலு எல்லாம் கேக்குறாங்க. அப்போ கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, இவங்க ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்க இருக்க கோயில்ல ஜெபம் பண்ணி தன்னோட சக்திகளை அதிகப்படுத்திக்கிறவங்க. அப்படிப்பட்ட இந்த சாமியார் அம்மா இங்க வந்தாங்க, நான் பார்த்தேன், அதனால கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்றாரு. இதை கேட்டுட்டு எல்லாத்துக்குமே ஓ வாவ் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா அப்படின்னு எல்லா கேர்ள்ஸும் சொல்றாங்க. அம்மாவை கூப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி. அவங்களும் அப்புறம் வரட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. பாட்டி அவங்க பேத்திக எல்லாரும் அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்கல்ல, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. பாட்டியும் காலில் ரோகிணி விழுகிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணி பணம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி காலில் விழுகிறாங்க. ரேவதிக்கும் ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் எல்லாம் பூசி விட்டு அதுக்கப்புறம் பைசை கொடுக்குறாங்க. அதை ரேவதி வாங்கிக்கிறாங்க. ரேவதி ஆசீர்வாதம் பண்ணது பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் துர்கா வர்றாங்க, ஸ்வாதி, இவங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா மூக்கு வேர்த்திக்கிட்டு வந்துடுறாங்க சந்திரகலாவை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது கார்த்திக்கு. ஐயோ இந்த அம்மா வேற, பாட்டிய தெரியுமே, ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருமோன்னு பயந்துட்டு இருக்கிறாரு கார்த்திக். அந்த சமயத்துலதான் சந்திரகலா பார்த்த உடனே யார் இது அப்படின்னு கேட்டோடனே, அட சின்னத்தை உங்களுக்கு தெரியாதா, இவங்க பெரிய மகான், பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒவ்வொரு கோயிலா போய் பூஜை பண்ணி அவங்க சக்தியை ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கா போவாங்களாமா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனாலதான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு மயிலு. கார்த்திக்கும் ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கார்த்திக் தான் கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற விஷயம் சந்திரகலா கிட்ட சொல்லல ஒருத்தரும். நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சந்திரகலா கேட்ட உடனே என்ன சொல்றதும் தெரியாம திக்கு முக்கு ஆடி போயிடுறாங்க பாட்டி. கார்த்திக் சொல்றாரு, நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீயா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க சந்திரகலா. ஆமாங்க, எல்லாரும் இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க, கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன், அதனாலதான் நம்ம வீட்டுல இருக்கவங்களும் ஆசீர்வாதம் வாங்கட்டுமேனு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசீர்வாதம் வாங்குறேன்ட்டு வர்றாங்க. பக்கத்துல வரும்போது இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகலா ஐயோ மாட்டிக்க போகுது பாட்டி அப்படின்னு பக்குன்னு இருக்காரு கார்த்திக். ஆனா பாட்டி ஒரு சூப்பரான ஒரு பிட்டை போட்டு தப்பிச்சிடுறாங்க. அது எல்லா கோயிலுக்குமே நான் ஜெபம் பண்றதுக்காக போவேனா, அப்போ நீ பாத்துருப்போமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இருந்தாலும் சந்தேகம் போல இல்லையே, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சந்திரகலா யோசனை பண்ணிட்டு சரி காலைல விழுந்து வைப்போம் அப்படின்னு காலில் விழுக வர்றாங்க சந்திரகலா. அந்த சமயத்துல சூப்பரான ஐடியா பண்ணி திருநீர் எடுத்து ஒவ்வொன்று ஊதி விட்டோன்னே அந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் அவங்களுக்கு கண்ணுல எல்லாம் பட்டனால கண்ணு கொஞ்சம் இதா இருக்கு. அதனால அவங்கள பக்கத்துல போய் பாக்குறப்போ சரியா தெரியல, கொஞ்சம் ஃபாகா இருக்கு. அதனால காலை மட்டும் தொட்டு கும்பிட்டு எழுந்திரிச்சு வந்துடுறாங்க சந்திரகலா. அப்பா இனி இருந்தோம்னா வேலைக்கு ஆகுது, நீ மாட்டிக்குவோம், பாட்டி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஜாட காமிக்கிறாரு. சரிப்பா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பாட்டியும் கார்த்திக் 2 பேரும் வர்றாங்க. கரெக்டா டிரைவர் அப்படின்னு கூப்பிட்டு சாமுண்டேஸ்வரி வர்றாங்க. ஐயோ அடுத்தது அத்தையா, இவங்க எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு 2 பேரும் வாசலை பார்த்து திரும்பி நின்னுக்கிறாங்க. பின்னாடி பக்கம் தான் சாமுண்டேஸ்வரி வர்றாங்க. யார் இது அப்படின்னு சொன்னோடனே ரேவதி சொல்றாங்க, நிறைய இடத்துல ஜெபம் பண்ண சாமியார் அம்மா அப்படிங்கிற விஷயத்தை இது எல்லாத்தையும் இவங்க சொன்னாங்களா, அது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இப்படிப்பட்ட ஒரு சாமியாரா, இவங்க காலில் நான் கண்டிப்பா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. வேற வழியே இல்ல, ஆசீர்வாதம் பண்ணிதான் ஆகணும், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை வேற மூடிக்கிறாங்க. அப்படியே வேற வழி இல்ல, அப்படி
திரும்பி நிக்கிறாங்க. ஏம்மா முகத்தை மூடி இருக்கீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அது இல்லம்மா, அது இந்த மூச்சு விடும்போது காத்தெல்லாம் போய் இந்த கிருமிகளை எல்லாம் அழிச்சிரும்மா, அதனாலதான் நான் முகத்தை மூடி இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சுவாதி சும்மான்னு இருப்பாங்களா? இல்லையே, இவ்வளவு நேரம் நீங்க முகத்தை மூடவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகலாவும் ஆமா அப்படின்னு சொல்லவும், இல்ல இல்ல, இவ்வளவு நேரம் உயிருள்ள ஜீவன்கள், அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, எனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய ஒரு உயிருள்ள ஜீவன்கள்லாம் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாம இருந்தது. சாட்சாத் இந்த மகாலட்சுமி வந்த பின்னாடிதான் அந்த உயிருள்ள ஜீவன்கள் எல்லாமே வருது. ஏன்னா நல்லவங்க இருக்கும்போது தான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே, பாட்டி இது மகாலட்சுமி இல்ல, எங்க அம்மா பேரு சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க சுவாதி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, மகளே, சிலர் வரும்போதுதான், நல்லவர்கள் வரும்போதுதான் அந்த ஜீவராசிகள் எல்லாருமே அவங்க நல்லது செஞ்சதுக்கான பலனை கொடுக்கறதுக்காக வரும். ஆனா உங்க யாரு கண்ணுக்குமே அது தெரியாது, உங்களோட ஊனக்கண்களுக்கு தெரியாது, என்ன மாதிரி ஞான கண்கள் படைத்தவர்களுக்கு தான் தெரியும். எனக்கு அது தெரியுது, அதனாலதான் நான் முகத்தை மூடிக்கிட்டேன். என்னோட சுவாசம், நான் பேசுற பேச்சோட சூடு இதெல்லாம் போச்சுன்னா அவங்களுக்கு அழிக்கிற மாதிரி சமமாயிரும், அதனாலதான் நான் முகத்தை மூடிக்கிட்டேன்னு சொல்லி என்னென்னத்தவோ போட்டு குழப்பி பிட்ட போட்டு எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. சரிம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கொழுந்து போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாமுண்டேஸ்வரி. நல்லாரு நல்லாரு, மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு, இங்கிருந்து முதல்ல கிளம்பணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இன்னமும் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நான் கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அபாடான்ட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. வெளியே கூட்டிட்டு வந்துட்டு, பாட்டி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கூட்டு சொதப்பிருப்பிய பாட்டி அப்படின்னு திட்டுறாரு கார்த்திக். என்ன பேராண்டி பண்றது, இந்த சாமுண்டேஸ்வரி வருவான்னு நினைச்சும் கூட பாக்கலையே அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. சரி பாட்டி, திரும்பியே பாக்காதீங்க, நேரா வீட்டுக்கு போய் திரும்பி பாருங்க, சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோவை புடிச்சு பாட்டி ஏத்தி விட்டுறாரு கார்த்திக். ஹபாடா, எப்படியோ இதுல இருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கார்த்திக். இந்த எபிசோடு இப்படிதான் போகும்னு நினைக்கிறேன்.